Ali bisa nang ketemu abi api. Ali ternyata ingin dia ndak. Bila dibahas nang. Panji bicara. Kani. ඒ ප්‍රශ්නේ විසඳලා දෙන්න. ප්‍රශ්නේ නැහැ. අපිට ප්‍රශ්නේ මාතයට කිව්වම කලින් කිව්වා. හරිද? පීඩි මාතයට வைத்தியசாலைக்கு வந்தா பிடிச்சி எத்தனை அப்புறம் என்ன ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் என்ன சரி பண்ணுங்க அதையே உங்களுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்தா நாங்க வன்முறை செஞ்சோம். அதால கவனமா இருக்கும். ஒவ்வொரு விஷயம் கவனமா இருக்கும். பிரச்சனை படுத்த வேண்டாம், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். எனக்கு மினிஸ்ட்ரியில இருந்து கடிதம் பெறாது போகுது. விருப்பம் எனக்கு கடிதம் பெறாது வந்தா எனக்கு நீட்டு ஹாஸ்பிட்டல் வந்து வாயில கட்டவே நீ அங்க வாடா இங்க வந்து செய்ய விட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன சம்பளம் நாங்கள் என்ன செய்யறது? நீங்க எல்லாம் வாங்க போனா இங்க நாங்க என்ன செய்யறது? அப்ப எல்லாரும் வள்ளியில முடிஞ்சே போன் நம்பரே போன் நம்பர் கொடுத்துறாங்க. நீங்க மட்டும் மாறி மாறி கிட்ட டாக்டர் நாங்க இங்க வந்த மெயின் காரணம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது நாங்கள் வெளிப்படுத்தவோம். நாங்கள் அதுக்கு வந்த போராட்டமோ சண்டை பிடிக்கவோ பொதுமக்களை தூண்டி உங்களை போக நேர நேர பாக்கல முன்னாடிதான் யாருன்னு தெரியாது. இப்பதான் உங்களோட பாயால நாம சந்திச்சு சந்தர்ப்பம் இப்ப இங்க ஒரு பொதுமக்களை பொறுத்தமல்ல நாங்கள் ஒரே ஒரு ஆள் என்ன கடவுள் என்று கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், கடவுளுக்கு அடுத்ததா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் என்று டாக்டர் இந்த கையால நான் என்ன போலீஸ் அடிச்சு தூக்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போற வரைக்கும் ஒரு இருக்கும் கொண்டு போக மாட்டேன். சாப்பிடாம உள்ள இருந்தோம். என்ன காரணம் சாப்பாடு சாப்பிடு. இதுக்கு முன்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல கடவுள்னு சொல்லிடுறாங்க. அவரை எல்லாரும் கடவுள் அதுக்கு அடுத்து வந்து ஆசை இல்லை ஆசை இல்லை எனக்கு அப்படி செய்வோம். அவசரமான பேசுறதா ஓடியா நான் தனியா பார்த்தேன் ஹாஸ்பிட்டல் 25 டாக்டர்ஸ் தேவையில்லை. நான் தனியா பார்த்தேன். இவங்க சம்பளம் கொடுத்து 25 பேருக்கு சம்பளம் கொடுத்து 4 பிபி மேருக்கு சம்பளம் கொடுத்தா மக்களுடைய காசு இங்க 14 தான் நிக்கிறது. அதை கதைக்கிறாங்க தூக்குறது. ஒரு வைத்தியர் இன்னொரு வைத்தியரை தாக்குற அளவுக்கு வந்திருக்கு என்று சொன்னா உண்மையாக அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். கண்டிக்கத்தக்க ஒரு முடியும். உங்களுக்கு சாரா தெரியும். உங்களை விட்டு நான் பாரேன், உங்களுக்கு அடிக்கிறேன். யார போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிச்சவன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எஃப்ஐஆர் எடுத்து அடிவன்ட்டு செகண்ட் மேன். இது எந்த இன்ஸ்டிடியூஷன்? இங்க இன்னொரு வெளியில இருந்து வந்ததா வெளியாலும் இல்ல. யாழ்ப்பாண போதரா டியூட்டி அங்க டியூட்டி டைம்ல இங்க வந்து மீட்டிங் போட்டு எனக்கு அடிக்கிறதுதான் இந்த உலகத்துல நியாயம். அந்த நியாயத்துல 2 பேர் செய்யறேன். ஸ்ரீலங்கால இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. உங்களோட பாதுகாப்பு இனி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்து சென்றால் அந்த போலீஸ் பொறுப்பெடுக்கணும். அது சரி இல்ல. மினிஸ்ட்ரி எல்லாம் கதைச்சிருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு 110 பேர் எக்ஸாம் படிக்க படிச்சு 4வது வந்தாங்க. எனக்கு இப்போ நான் போறேன்னா கூட அவங்களுக்கு தெற்கு பக்கம் பான்னு சொல்லி கூப்பிடுறோம். நிம்மதியா வேலை செய்யலாம். இப்படியான ஊத்தவாளி அக்கலங்க இல்லை.
அதெல்லாம் சொல்றேன். இந்த டாக்டர்ஸ் என்ற பேர்ல எல்லாருமே டாக்டர் சரியான இல்ல. இங்க ஒரு 1-2 பேர் டாக்டர்ஸ் என்ற பேர்ல ஏதோ தவறுதலா எக்ஸாம்பிள் அடிப்பேன். நீங்க எனக்கு ஏதாவது சொன்னா நம்மளுக்கு அடிக்கணுமோ அடிக்கலாம். அடிச்சா பிறகும் அந்த போனை பறிச்சு கொண்டு போய் பக்கத்துல 275,000 காசையும் பறிச்சு கொண்டு போய் போனை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா நிலத்துல இருக்கேன். நான் போனை கேட்க இங்க ஃபுல்லா தெரியல. ஆனா காசு அதான் நிலத்துல போன எடுத்தா நீங்க யாரும் கேட்டு போலீஸ்ல கொடுப்பீங்களா? இவர் அடிச்சு பறிச்ச வீடியோ இந்த போட்டோ இதுல போட்டுருக்கேன். வீடியோ இதை விட நான் என்ன சொல்றது, இதுதான் உண்மை. கூட வீடியோ வளர்க்கோளும் வைத்தியசாலை நாங்கள் நல்ல ஒரு வைத்தியசாலையை சேவைக்கு எங்களை மக்களை சேவையாக்க நாங்கள் விரும்புவது. வேறு எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. உங்களுக்கு இந்த வைத்தியசாலை இருந்து தனியா பார்த்த ஹாஸ்பிட்டல் இது. நான் தனியா 2018-19-20 இருந்தாலும் தனியா பார்த்த ஹாஸ்பிட்டல் இது. எனக்கு பாக்குற பெரிய வேலை இல்லை. அதோட நான் ஆக்கிட்ட கூப்பிட்டு உதவி பண்ணிட்டா உங்களுக்கு வந்து விரட்டி நான் டாக்டர்ஸ் வர சொல்லலாம் பாக்குறது. இவங்க வந்து விரட்டி நான் போனா அப்புறம் தஞ்சில நான் போனா அப்புறம் அவைக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் இதுல முழு ஆதரவு நீங்க எதுக்கு அப்புறம் நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போய்தான் இந்த கடிதத்துக்கு அப்பாயின்மெண்ட் வந்த அப்புறம் இவ்வளவு ஆக்கள் எல்லாம் செட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி தங்களுக்கு ஒரு இது ஒரு மருத்துவ மாவியா வந்து உங்களுக்கு வடிவா தெரியும். நான் படித்தது இந்த பாஸ் பண்ணது இந்த வரைக்கும் ஒரு நாளுமே பிரைவேட் செஞ்சதில்லை. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் முன்னுக்கு இருக்கிற 2 ஹாஸ்பிட்டல் பெரிய இதெல்லாம் தெரியும். இங்க இருக்கிற 2 சாமான கலட்டி விடுறது எக்ஸ்ட்ரா இல்லைன்றது அங்கே போய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது ஒரு 1,500 ரூபா. அது என்னால கொடுக்கலும் சில பேரால கொடுக்கலும். 1,500 ரூபா தொழிலாளிக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் போட்டா அது கஷ்டப்பாகும். யாழ்ப்பாணத்தில் அனுப்பி விடுறது இது ஒரு மாஃபியா. உதாரணத்துக்கு முருகனை காட்டுன்னு சொன்னா காட்டல. அப்ப என்ன நாங்கள் எல்லாம் போய் கும்பிடுறோம். அது மாதிரி இந்த சில விஷயங்கள் வந்து அவரால் போய்தான் கண்ணுக்கு தெரியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கண்ணுக்கு தெரியாது. காத்தடிக்கு ஒருத்தருக்கு தெரியல. இதை மாதிரி ஏதாவது கேட்கறாங்க சொல்லுவோம். நேற்றுக்கு இல்லை முந்தினாது வந்து எங்களோட ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டு வந்து இன்னொரு எம்எஸ் கவர்மெண்ட் சொல்லி என்னை வந்து வெரைட்டி போஸ்ட் பண்ணி வெளியே போகணுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட அத்தாரிட்டி வந்து எனக்கு திருப்பி ரீஅசைன்மெண்ட் பண்ணணும்னு கொடுத்துட்டு அல்லது வேறு எங்கேயா போச்சுட்டு கடிதம் அடிக்கணும். சாதாரணமாக ஒரு நடைமுறை தானே. அதை நான் கேட்டேன். நான் அப்ப அதுக்கு பிறகு அதுக்குரிய கடிதம் ஒன்றும் இல்லை. இவ என்ன மாத்துன்னு கேட்ட கடிதம் மட்டும் தான் இருக்குது. அதோட நான் கொழும்புல அடிச்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் சார் மேட்ட கேட்டேன். அவர் சொன்னேன் இது வந்து நாங்கள் கொடுத்த அப்பாயின்மெண்ட் மாத்திர உரிமை எங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. அதால நீங்கள் அங்கேயே இருங்கோ, எங்கிட்ட கடிதம் வந்தா போங்க. அதாவது நான் அப்படியே அதே கடிதம் ஒன்று தந்தால் பொதுமக்களுக்கும் இருக்கும்னு சொன்னா நாங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு நீண்ட காலமாக எங்களுக்கு இந்த மருத்துவ சேவை என்றது இட்டாக்கணியா இருக்குது. உண்மையில ஒரு நாள் நான் 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு இரவு 2 மணிக்கு இந்த காதில் ஒரு சின்னதா கருக்கு வெட்டுப்பட்டது. மோட்டார் பைக்கில் ஆக்சிடென்ட் பண்ண நாய் கொடுத்தவங்க ஆக்சிடென்ட் பண்ண இந்த கருக்கு வெட்டுறதுக்கு இஞ்சுல எந்தவித பாதிப்பு உயிராவது உழைக்கக்கூடிய காயம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 2 தையல் அல்ல 1 தையல் போடக்கூடிய ஒரு நிலைமையில இரவு 2 மணிக்கு இங்க இருந்து ரான்சர் பண்ணினது இதே இடத்தை வச்சு அந்த போட்டுக்கு அனுப்பி போட்டுக்கால ரான்ஸ் பண்ணது. நான் தான் அந்த பேஷண்ட்டை கூட்டிக் கொண்டு போனேன். ரோட்ல சந்திச்சினேன் அந்த பேஷண்ட்டை கொண்டு வந்தேன். நான் நேரடியாக பாதிக்கப்பட்டது. இங்க அப்படி ஒரு நிலைமை இருக்குமெண்டா எனி டைம் வந்தாச்சு தையல் போட்டாச்சு இந்த இருந்துட்டு போயெல்லாம் கட்டி 14 வருஷம் தெரியும். இந்த ஒரு நாளுமே தரவாடையில வந்து 3 நாள் திறந்தால் 25 டாக்டர்ஸ் இருக்கணும். வடிவா வேலையெல்லாம் இவையெல்லாம் வந்து வேறு மாவட்டங்களில் வர்றது வேலையிறது 10 நாள் 5 நாள் 25 நாள் போடுறது ஃபுல்லோட்டி எடுக்கிறது. அதுக்கு நான் ஒன்றுமே செய்யல. கடிதம் அடிக்கிற ஒன்றும் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு போய் பார்த்தேன்னா நேரம் போட்டு வண்டியது இந்த கடமை போய் பார்த்தேன். 11 மணிக்கு போய் பார்த்தேன், 5 மணிக்கு போய் பார்த்தேன், இதை போய் பார்த்தேன். இதுக்கு நான் பார்த்து கொண்டே பார்த்தேன். ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்து நான் ஆக்சிடென்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். நான் படித்தது தானே அதால நான் போய் பார்த்தேன். அது பார்த்தது தங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். என்ன டியூட்டி தானே டியூட்டியை நான் செய்தேன். சில டாக்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் இன்கொயரி வந்திருக்கேன். அதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்த கையால பிழை ஏதாவது செய்தான்னு தெரிஞ்சா நானே போறேன். ஒருத்தரும் அனுப்ப தேவை. 15 வருஷமா ஒரு 13-14 வருஷமா உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு கடை ஒன்று கதவு வேண்டோம் இல்லையோ இல்ல அதுக்காண்டி கதவு இல்லையான்னு சொல்லி 15 வருஷமா கடை ஸ்டார்ட் இருக்கிறோம் இல்லையோ. இந்த பில்டிங் கட்டின காசுல 400 மில்லியன் வந்தது. அது 200 மில்லியன் தான் கட்டினது. மிச்ச காசு எங்கே போனேன்னு தெரியா நீங்க தேடி போயிங்க. அதுல இந்த பின் ஆபரேஷன் இதை திறந்த நான் 2015 வரைக்கும் இது ஃபுல்லா முடிஞ்சது. 2018 இருந்து 2021 வரைக்கும் நான் இங்க இருந்தேன். நான் இங்க இருந்து அடிபட்டு நான் சொன்னா நான் செத்தாலும் பொடி ஆள் மாதிரி இங்கே கொண்டு போகலாம். அவ்வளவு ஓர் மட்டும் தான் மெடிக்கல் போனா
நான் யாழ்ப்பாணத்துல வரக்கூடாது அவ்வளவு கஷ்டப்படுத்தினேன் என்ன. அதுக்கு பிறகு திருப்பி யோசனை இல்ல போய் யாழ்ப்பாணத்தை திருத்துவாங்க. நான் வந்து 40 கடிதம் 20 அடிச்சிருக்கேன். எல்லாருக்குமே பிள்ளை விட்டாங்களே கடிதம் காரணத்தை அவங்க அடிச்சினான். அந்த கடிதத்துக்கு காரணம் போடுவோம் வேண்டாம் அவன் கொப்பியெல்லாம் கொழும்புக்கு அனுப்பிட்டேன். அப்ப அவன் அங்க பாப்பினான் இவ்வளவு யாழ்ப்பாணத்துக்கே வச்சு வச்சு ஆட்சி நடத்துறது. இப்போ நான் அங்க இருந்து எனக்கு சப்போர்ட் அங்க படிப்பிச்ச கண்ணசர்மார் வந்து இந்த விருப்பமா இருக்கு அங்க இருக்கு நான் போர் பண்ணி கொடுக்குறேன். அது வந்து சரியான முறை. இங்க நடக்கிற பிள்ளைகள் கொப்பியல் இவற்றை ஏன் நடந்தது கேட்டு அந்த கொப்பி அங்க அனுப்பி கொடுத்தேன். அப்ப அந்த கொப்பியலுக்கு வந்து அவ பதில் போடணும் அந்த பயத்துல வந்து இப்ப எனக்கு டேக்ஸ் எடுத்து அவையால் எடுக்கலான்னு தெரிஞ்சோன்னா இவர் பேசுன ஐயா வந்து எனக்கு முன்னாடி டிஜிட்ட கால் பண்ணி சொன்னவர் வேணா விட வேண்டாம். அதுக்கு பிறகு இந்த கடிதம் செக்ரட்டரி சைன் பண்ணினா பிறகு டிபெக்ஸ் அடிச்சு நான் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போய் ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பயத்துல திருப்பி சாவச்சேரி விட்டாரு. வந்த பிறகு பிளான் பண்ணி டிபெக்ஸ் எடுப்பேன். சாதாரண சொல்லுவோம் ஒரு கடிதம் மட்டும் அடிச்சா கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து டிபெக்ஸ் அடிக்கலாம். நீங்கள் வெட்ட வேணும் அதுக்கு மேலே குட்டி சைன் வைக்கும். சரிதாங்க அதான் முறை. அதை டிபெக்ஸ் அடிச்சு ஒழிச்சு அங்கெல்லாம் அனுப்பினேன். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா 5-6 நாள் பார்த்தேன்னா சரி வரையில என்னை கொண்டு ஒரு 3 நாள் எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹியூமன் ரைட்ஸ்ல போய் கடிதம் கொடுத்தேன். கடிதம் கொடுத்து 2 நாள்ல படம் கடிதம் படிச்சு வந்து சாவச்சேரி போகும்போது இப்போ இனி பார்க்கணும்னா டாக்டர்ஸ் குழப்பி விடுவோம்னு சொல்லி இப்போ ஒருத்தரும் இல்லை. மற்ற ஜேமோ டாக்டர் இருக்கிறார். உங்களுக்கே தெரியும் அந்த வாசலுக்கு இந்த வாசலுக்கு எவ்வளவு தூரம் சொல்லி பின்னர் 4 மணிக்கு பிறகு இந்த வாசலுக்கு பின்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை போய் அந்த ஜேமோ டாக்டர் பார்க்கணுமோ இந்த இதுல ஒரு குருவி காக்காம இருக்காது. நான் ஒன்றுமே செய்யல. எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. எனக்கு உங்களுக்கு தெரியும் நான் துணிச்சு இந்த ஃபேஸ்புக் போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்ல இந்த ஃபோன் நம்பரை போட்டிருக்கேன். ஏன்னா அம்மா இருக்க இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை கணவர் சொன்ன 50 நேரம் அது ஒன்றுக்குமே ஆக்ஷன் எடுக்கல. இந்த இன்ரைட்டிங் இல்லை தானே ஜேமோ எடுத்து சொன்னா 24 மணி நேரம் ஒரு வசதி ஒன்று போடணும். அதை கடிதமாக அடிச்சு கொடுத்தேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு தூசணத்தால பேசி பிரச்சனை போட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி இங்கே நான் அடிச்சு இன்னைக்கும் போலீஸோட வந்து போலீஸ் உண்மையா வந்து பிளவிடையில ஆனா இந்த கம்ப்ளைண்ட் எடுக்காம எனக்கு அடிக்க விட்ட கம்ப்ளைண்ட் எடுத்து இன்றைக்கு நான் அதை ஃபேஸ்புக்ல போட்டுட்டு நான் சொல்லி போலீஸ் என்ன சொல்றேன். நான் ஃபேஸ்புக்ல போட்டதுக்கு எனக்கு வந்து அடிப்படை நான் ஃபேஸ்புக்ல போடக்கூடாது நான் சுவர்ல போய் பார்த்து சொல்லி கொள்ளிக்கிறது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி சனம் பார்க்கணும். இந்த விஷயம் வழியால போயிருக்காது. அப்ப வழியால மறக்கிறதுக்காண்டி ஆன்லைன் பில் ஆக்டிவ் சொல்லி போலீஸ்கார் வந்து நானும் லோ படிச்சு கொண்டிருக்கிறேன். 5 டிகிரி செய்து நான் எல்எல்பி செய்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு தெரியும். எனக்கு இலக்க சட்ட வரையின்படி நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்ற உரிமை வந்து எனக்கு இருக்கு. அதால நான் இந்த விஷயத்தை வந்து நான் அதை சொல்லிக்கிறேன். கோர்ட்ஸ்ல போனா கோர்ட்ஸ்ல போய் சொல்லிக்கிறேன். அதுக்கும் பார்த்தவே அதுக்கு பிறகு இன்னொரு எம்எஸ் இருக்க போலீஸ்காரர் சும்மா தான் கட்சி பார்த்தேன். நான் உடற்படிக்கைக்கு வந்தேன். இன்னொரு எம்எஸ் வேணும் வேண்டாம் இன்னொரு ரூம் இருக்க சொல்லி சொன்னேன். நான் அவரும் அதுக்கு தான் பக்கத்துல இருக்கிற பிரச்சனைக்கு நீ வேலையை செய்ய சொல்லி என்னோட சீனியர் தான். பட் அதுக்கு வேற பேப்பர்ஸ் நீங்க வந்து சரிதான் வந்தவர் அவருக்கும் இடம் கொடுத்தேன். அதே போல 10 நிமிஷம் வந்து அந்த புத்தகம் கேட்டவர். அதாவது வந்து எம்எஸ் பதிகிற புத்தகம் கேட்டவர். அந்த புத்தகத்தை காணல. திடீர்னு வந்து எல்லாத்து புத்தகம் கொண்டான்னு சொன்னா காணல. தான் தந்தை சொன்னா நான் பார்த்தா காணல. அதை தண்ணி எல்லாம் அப்ப நான் சொன்னா புது புத்தகம் போட்டு அதுல எழுதுவோம். புது புத்தகத்துல என்ன சைன் பண்ணிக்கணும் பைக் குடிக்கலாம் இதுல சைன் பண்ணி எனக்கு சைன் பண்ண எனக்கு மேலே ஆஃபீஸர் நீங்க சைன் பண்ணிக்கணும் டைம் வைக்கலாம்னு சொல்லி எனக்கு எதிராக ஆக்சுவல் எடுத்து போலீஸை போட்டு என்ன தூக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்க போட்டு நீங்க வந்திருக்கீங்க. திருப்பி அதையே உங்களை எடுக்கிறதாக இருந்தாலும் இனி எங்க அனுமதி சரியான ரீசன் எங்களுக்கு வரும். உங்களை அப்பாயின்மெண்ட் அதை இல்ல நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்க. அதுல கொஞ்சம் பார்க்கவும் வேணும். நீங்கள் பேஷண்ட் பார்த்துட்டு ஒரு டைம் இருந்தால் நான் உங்களுக்கு ஏதாவது பேஷண்ட் பார்த்துட்டு போவோம். இல்லை சார் நாங்கள் பார்த்த விஷயங்கள் எங்களுக்கும் இல்லை உங்களுக்கு காணாமல தெரியும் தெரியாது. எங்களுக்கு இந்த ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் வந்த தகவலை பார்த்து தான் நாங்கள் இவ்வளோ பேரும் என்ன விஷயம் வந்து கேட்கத்தான் பாரதிக்கிறாங்க. 2 நாளாக வைத்தியசாலையில் மருந்து கொடுக்கப்படையில என்ற ஒரு புறவாட்டை எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். நீங்களும் வந்து தகவலை பரிமாற இருக்கிறீர்கள். அதுக்கு அந்த விஷயம் உண்மையா மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அது மாத்திரம் இல்லை வெளியில வேலை செய்யக்கூடிய வைத்தியர்களுக்கு வருமானத்தையும் கூட்டியிருக்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில நாங்கள் ஒன்று கேட்டுறாங்க வேலை செய்யறதுக்கு பணியமர்த்தப்பட்ட ஒரு அத்தியட்சகரை உடனடியாக மாத்திரத்துக்கு விரும்பல. யாருமே இவையற்ற கருத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதை அவரை வேலை செய்ய விடுவோம். வேலை செய்து திருப்தி இல்லைன்னா எதிர்காலத்துல பார்க்கணும். 20 நாளையில 10 நாளையில ஒரு வைத்தியரை மாத்திரம் இருப்பாங்க. இந்த விஷயத்தை நாங்கள் யாருக்கும் வீதி உள்ளுக்கு வந்தபடியா தகவல் அறிஞ்ச உடனே நாங்கள் வந்தாங்க. அந்த விஷயத்தை அவர் சொல்றது அவர் எங்களுக்கு பொய்யான கருத்துக்களையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார். என்னென்னா அது சம்பந்தமா வெளியிலிருந்து கொழும்பிலிருந்து உங்களோட ஒரு டிஸ்கஷனுக்காக கொழும்பி அந்த அதிகாரிகள் வந்து அது ஒரு காய்ச்சி விட்டுருக்கிறோம்.
அதோடு நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் நேரத்துக்கு போய்க்காதீங்க. நாங்கள் இந்த மாற்றம் தொடர்பாக கதைக்க வரையில என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கோம். நம்ம பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இப்படி எங்களுக்கு, அதாவது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பொய்ய சொல்றதை நாங்கள் ஒரு நாளும் விரும்ப இல்லை. ஒரு நாளும் நீங்கள் எங்கட பிரதேசத்துக்கு சேவையாற்றுறதுக்கு யார் எங்களுக்கு நல்லூரால் வருவார்ன்றது நாங்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அதை நீங்கள் சாதிச்சு காட்டுங்க. எங்களுடைய, அதாவது பிரதேச மக்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு இருக்கு. இல்லாட்டி நாங்கள் போன் பண்ணி ஒன்றும் இல்லை, போன் கூட பண்ணல, ரோட்ல நிக்கிறீங்க இவ்வளவு ஆக்கள் வந்தது. அந்த வகையில ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லி தான் இவ்வளவு பேரும் வந்தாங்க. என்னென்றால் நம் முதலாவது கேட்டுக்கொள்வது வந்து இப்போ எங்களில் பிள்ளை என்று சொல்லி எடுக்கக்கூடியது வந்து நாங்கள், அதாவது பொதுமக்கள் வந்து சேவையை குழப்பினம் மட்டும் சொல்லித்தான் போலீஸ்காரங்களை நடவடிக்கை எடுக்கலாம். ஷோர்ட்டாக சொல்கிறேன், ஒரு 2 மினிட்ஸில் 2 பேர் டாக்டர் ராமநாதன் நான் வந்து ஹெல்த் செக்ரட்டரி, அதாவது வந்து சுகாதார அமைச்சின் இதால் வந்து நியமிக்கப்பட்டு இங்கே வந்து எங்களோட 20 நாள் இந்த ஹாஸ்பிட்டல் நான் கூட்டியிருந்தோம். உங்கள் வழியாக சொல்ல தேவை. நான் வந்து 3 நாள் இதை நான் மாற்றிட்டேன். அது சம்பந்தமா டாக்டர்ஸ் இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ண டாக்டர்ஸ்ல 100 விதமான டாக்டர்ஸ் பிரச்சனை இல்லை, 85 விதமானாக்கள் பயந்து தான் போய் ஒளிஞ்சு நிற்கணும். மிச்சம் ஒரு 3-4 பேர் டாக்டர் இந்திரகுமார், டாக்டர் சமீரன் சொல்லி சிங்கள டாக்டர் ஆள் அப்படியே பயந்து தான் இவைய விரட்டி டாக்டர் மயூரன் சொல்லி என்ன கிடைச்ச வீடியோ எல்லாம் போட்டு அவர் வந்து பயந்து விரட்டி தான் நாங்கள் கொண்டு விட்டுருக்கோம். 30 மந்தங்கள்ட்ட பீடி வந்து என்ன கேட்டவர் இன்னொரு புதுசாக எம்எஸ்ஐ வந்து அப்பாயின் பண்ண விடுறீங்களா? அப்போ நான் சொன்னேன், எனக்கு கடிதம் தராமல் என்னால் வெளியால போயிடாது, நீங்கள் யாரையாவது விடுறான்னு சொன்னால் விடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ரூம் கொடுத்தேன். அதே பிறகு அவர் கோவிச்சு கொண்டு போலீஸை கூப்பிட்டு சொன்னார், தந்த ராஜகாரிய பாதாகரான்னு சொல்லி அதன் சொல்லி என்றால் அரசாங்க வேலையை வந்து நான் தடுத்தினான். நான் ஒன்றுமே தடுக்கிறேன், நான் எனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று வந்தால் நான் வெளியே போகணும். மற்றது நான் கொழும்புல அடிச்சுக்கிறேன், கொழும்புல சொன்னேன் இன்னும் அப்படியே இருக்க சொல்லி நான் எனக்கு அப்பாயின் பண்ண டாக்டராக என்ன போயிட்டு ஹெல்த் செக்ரட்டரியா இருக்கலாம், அல்லது வந்து அடிஷனல் செக்ரட்டரியா இருக்கலாம், அல்லது எம்எஸ் பண்ணா இருக்கலாம். எனக்கு போச்சு நான் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் தேவை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா நான் போயிடுவேன். நான் இது இங்கே வந்து சனி ஊழல் வாழையில் அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 40 கடிதம் அடிச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஊழல் சம்பந்தமான டாக்டர்ஸ் கனவேர் இங்கே வந்து இதில் பண்ண விஷயங்கள் இருக்கு. நான் வேணுமெண்டா ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கத்தாலும் இன்றைக்கு வந்து மீட்டிங் வச்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்கிட்ட கேட்டவே உங்களோட டாக்டர்ஸ் வேண்டாம்னு சொன்னால் எம்எஸ் வேண்டாம்னா கையெழுத்துங்கன்னு சொல்லி ஒருத்தருமே கையெழுத்தையில், அப்புறம் வேணுமெண்ட் கையெழுத்துனா முழு ஸ்டாஃபும் கையெழுத்தினேன். நான் தான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணினேன். அதே பிறகு அவர் சிங்களத்தில் காய்ச்சி என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னால் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணினேன். கடைசி என்ன கேட்டது வந்து இன்னொரு எம்எஸ் இருக்க வரீங்களான்னு. நான் இருக்க வரணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன போக சொல்றதுக்கு நான் கடிதம் பண்ணு, இப்படி தான் நீங்கள் இப்போ விட்டு வெளியே போக சொன்னால் கடிதம் கொடுத்து தானே வேணும். இதில் வந்து அடிச்சதில்லை தோணும். நம்ம கடிதம் கேட்டு நான் கடிதம் இல்லை, எந்த பேரில் எழுதின ஒரு கடிதமும் இல்லை. அதுக்கு பிறகு நான் இது கேட்டு நான், அதாவது வந்து மற்ற எம்எஸ் அப்பாயின் பண்றதுக்கு கொழும்புல அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டேன். அப்படி ஒரு கடிதம் இல்லை. இவ கேட்ட கடிதம் அங்கே இருக்கு, இன்னொரு ஆள் அப்பாயின்மெண்ட் கொண்டு சொல்லி இவ கேட்டு அந்த கடிதம் மட்டும் தான் இருக்குது. அங்கிருந்து ஒரு கடிதம் இங்கே ஒரு வரைக்கும் இல்லை. இவதான் மாத்த வழிகடிதான். இந்த கேசரன் ஐயா இருக்கட்டும், அல்லது புதுசா வந்தவருக்கு இவ்வளவு காசு கொடுக்கறது எனக்கு தெரியாது. நான் கண்ணழகான இருந்தாலும் காணாத சொல்லக்கூடாது. ஏதோ நடந்திருக்குது, இவ அனுப்ப வழிகடிதான். அதோட டாக்டர் மயூரனாக்கள் அப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வேன்னு சொன்னா, இப்ப நான் பெறாட்டி, அதாவது நான் வழியா போவாட்டி வர மாட்டேன் நிற்கணும். இப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சுன்னா நான் துலாமிக்கு தான் கேம்பஸுக்கு போனேன். நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஆள். நான் எனக்கு ஒரு நான் நேட்டிவ் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் போறேன் அதே வாங்குவோன்னு சொல்லுவேன். அப்படியே மழை பெறையில அதுக்கு பிறகு நான் வீடியோ பேஷன் பார்த்துருக்கேன். ஒரு பிரச்சனை நடக்குது, நான் தான் பேஷன் பார்த்துருக்கேன். நான் எம்பிபிஎஸ் தான் படித்தேன். நான் இந்த பேஷன் பார்த்துருக்கேன். ஒரு பிரச்சனை இல்லை. என்னோட எல்லா ஸ்டாஃபும் இந்த ஒர்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டாக்டர்ஸ் ஒரு 3-4 பேர் வெரைட்டி கொண்டு அங்கே வச்சிருக்கேன். நாளைக்கு பின்னர் நாளைக்கு பிறகு அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாடு. அதை வந்து ஓபிடியை நிப்பாட்டலாம், போட்டுவர் எல்லாத்தையும் நிப்பாட்டி, எல்லாம் நிப்பாட்டி, அத்தியாவசிய எல்லாத்தையும் நிப்பாட்டு இல்லாது. அதுக்கு எதிராக நீங்கள் 4 பேர் மனித ஒரு குழுவில் போய் வழக்கு போட்டீங்கன்னா நான் வந்தாங்க. இவ டாக்டர் மாதிரி இல்லையான்னு சொன்னா இவங்க வேலை போகும், எல்லாம் நடக்கும். அது இருக்கிறீங்களா? நான் இது வந்து ஈகோர்ல இருக்கு வந்து சம்பந்தமான இது வந்து நான் மீடியாவுக்கு சொல்லக்கூடாது. நான் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காண்ட ஒரு அசோசியேஷன் வந்து ரைட்டர், எழுத்தாளர். அதோட ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் ஜாப் இருக்கு தானே, அதுல எனக்கு தெளிவான இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்றக்கூடிய இருக்கு, அடிப்படை உரிமை இருக்கு. அந்த உரிமை அடிப்படை உரிமை நான் சொல்றால ஒருத்தரையும் பாதிக்கப்படையில, நான் ஒரு பொய்யும் சொல்லியிருக்கேன். அது கோர்ட்ஸ் போட்டு கோர்ட்ஸ் தீர்மானிக்கிறேன். சனம் தாராளமா வடிவா அதில் போய் கோர்ட்டை தீர்மானிக்கும். என்ன நடந்து சனம் கம்ப்ளைண்ட் வழக்கம் ஒரு நான் கேட்கிற முழுக்க ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன், அதாவது வந்து ஒரு சுதந்திரமான ஆணைக்குழு அமைச்சு சனத்தின் பாதிப்பு பெறாம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒன்றை செய்யணும்னு சொன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து சனத்திலிருந்து தாராளமான கம்ப்ளைண்ட் போகும். முழு கலர் அது உதாரணத்துக்கு கேசரன் ஐயா பையன் சொல்றேன், அவர் பிளவிட்டவர் அடிச்ச கடிதத்தை கூட மூடிக்கணும்.
அதாவது அப்படியான விஷயங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி கொண்டீங்கன்னா இப்போ ஒன்றுண்டா தான் பயமில்லாம் வழியாக காய்ச்சி கொண்டிருக்கு. ஒன்று மட்டும் சொல்றேன், நான் MBBS படிக்கிறேன், மாஸ்டர்ஸ் மெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, நான் வெளிநாடு போகிறது தயாரா இருக்கேன். நான் MSc ப்ராஜெக்ட் எனக்கு போடுறேன். நான் யோசிக்கிறேன், நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து வேற ஒன்று வச்சுனான் எந்த கடிதம் இதை வடிவாக எடுத்துக்கணுங்க. எந்த அப்பாயின்மெண்ட் கடிதத்தையும் டிஃபெக்ட்ஸ் அடிச்சு அழிச்சவே நான் பெற விடாம